guys, welcome back to your channel. ஓகே ப்ரோ, எங்கே ப்ரோ இறங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கைஸ் எங்கள் ஊரில் உள்ள வாய்க்கால். அதாவது நம்ம வந்து 4 கால் மடை அந்த அருக்கு பாருங்கள், தெரியுதா? நம்ம 4 கால் மடை இங்கே வந்து நேற்றுக்கு வந்து ஒரு நிமிஷம், இங்கே வந்து நாங்கள் நேற்றுக்கு வந்து இவ்வளோ பெரிய, அதாவது இங்கே இருந்து இவ்வளோ பிரிசுக்கு இது பிடிச்சோம். என்ன மீன்? நம்ம இது சாரி ஜிலேபி மீன். அது கௌதமே, இதில் அந்த மீன் எல்லாம் அப்படியே தான் கௌதமே கிடக்கு. ஆமாம் ப்ரோ, கிடக்கு. இல்லை இல்லை இல்லை, ரொம்ப நேரம் ஆகிட்டு செத்து. என்னாச்சு? ப்ளீஸ் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வேறு எதுவும் நினைக்காதீங்க, மீனுங்க. அதாவது தண்ணி பற்றாக்குறையில் எவ்வளோ மீனுங்க பாருங்கள். கொச்ச 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 கொச்சு தானே. ஆமாம், கொச்ச கொச்சன்னு ஒரு கிட்டத்தட்ட இதில் ஒரு 1000 ஒரு 1,00,000 மீன் இருக்குனாலுமே இருக்கும். ஒரு இது வந்து தேலி மீனோட குஞ்சு. ஐயோ, இங்கே வருங்க. இது சரி சரி காட்டிக்கிறேன், வியூவர்ஸ்கிட்ட காட்டிக்கிறேன். தேலி மீனோட குஞ்சு. ஆனால் கொத்துனா ஆடம்தான், ஒரே அடி தான், கையெல்லாம் அடிச்சு வந்துடும். இல்லை இவனா இப்போ இது என்ன பண்ணுறது? இங்கே நம்ம அங்கே தானே பிடிக்கணும். சேலை கவர்மே, சேலை மேலே இருக்கு. என்ன கொண்டா நம்ம கொஞ்சம், நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோ மட்டும் அறிங்கடா எடுத்துன்னு வந்துடுறேன்னா சொல்கிறேன். இது இது நகர கேஸ் ஏகப்பட்ட ஃபிஷ்ஷிங்கு. இதிலே இப்போ ஏகப்பட்ட ஃபிஷ் கிடக்கு கேஸ். எல்லாம் பரிதாபமாக சாக போகுதுங்க. அங்கே பாருங்க. பாத்தியா? பாத்தியா? கவர் மூர்த்தி மாப்பிள்ள, அந்த இந்த மீன் அப்படியே கிடக்கல அங்கே. அதில் நேற்று நம்ம விட்ட மீன். எடுத்துட்டு வா கௌதமே, போய் எடுத்து போய் இப்படி வியூவர்ஸ்க்கு நான் காட்டிக்கிறேன். கைஸ் கொஞ்சம் காட்டுறேன், நீங்கள் கொஞ்சம் லைக் போட்டு பாருங்கள், ஓகேவா? எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல நம்மளால் சத்தியமாக நிற்கவே முடியாது. ஏன்னா தண்ணி வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு வரும். என்னோட ஹைட்டுக்கு வரும். அடி செம்மையாக இருக்கும். நம்ம R15 இங்கே நிப்பாட்டி வச்சுருந்தோம், நம்ம ஸ்கூட்டி இங்கே நிப்பாட்டி வச்சுருந்தோம். மொதல் இவ்வளோத்துக்கு தண்ணி இருந்துச்சு கைஸ். ஒரு நிமிஷம் இவ்வளோத்துக்கு தண்ணி, அது ஒன்றும் பிடிக்க முடியல. நேற்று இந்த இடத்துல நான் ஒரு 6 மீன் பிடிச்சேன் கைஸ். ஆனால் இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் டிராக்டர் புல்டோசர் பேருக்கு ஹெட் போட்டோம். அடி தரமாக இருக்குது அடி ஃபுல்லாக. ஆனால் நாங்கள் இந்த இடத்துல என்னது செம்ம சிலேபி. ஆனால் என்ன ராத்திரி போல் வந்தோம், அதனால தான் நம்ம எதுவும் எடுத்துகிட்டு வரல, ஃபோன் எதுவுமே எடுத்து. இப்போ அவங்க பிடிக்காங்க பாருங்க. என்னாச்சுல முள் இருக்கோ? என்னாச்சு பிடிக்க முடியலையோ? பிடிச்சி ஈஸியாக பிடிச்சிடலாம். நான் ஒன்றே இருக்குன்னு நினச்ச மாத்துக்கோ. ஆனால் நிறைய கிடக்கோ. இல்லை 4-5 ஓடிச்சு கோசிக்கு. அதானே நான் 4-5 பிடிக்க வேண்டியதானே. அந்த அவ்வளோ கட்டப்படாது. ஆமாம், யூடியூப்பில் இல்லை இதை வச்சு எப்படி கவமே சும்மா வச்சு தூக்க முடியாதால உன்னால். என்ன பண்ணுற? கட்டு விவஸ் கட்டு சேர் எடுத்து அரிப்போம். சேர் மேலே இது என்ன மீனோட குஞ்சு ப்ரோ? கெளுத்தி. எனக்கே தெரியும், உள்ள போடுங்க. இந்த ஜிலேபி. ஆனால் சைஸு கிடையாது. என்ன சொல்கிறேன்லாம், இதை வச்சு காமி அப்படி நீ ஒரே ஒரு ஆடை அப்படி கீழே அடியில் மட்டும் விட, அடியில் வச்சு அறியேன். என்னாச்சுல யானை ஆட்டங்க ஒரு மீனை பிடிச்சிட்டால. இருக்குல்ல பிடிச்சிடல கிடக்குல்ல மூர்த்தி. இல்லை அந்த மீனை சொல்லலை, இல்லை ஒரு பெரிய மீன் கிடக்கு. இல்லை மூர்த்தி கவமே நான் எடுத்துகிட்டு வாடா. இல்லை அந்த பெரிய மீன் கிடக்கல, நீ பாத்தியா அப்படில துள்ளுனதை? சரி ப்ரோ இதில் போட்டு ப்ரோ இதில் போடுங்க, இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. உயிரோடு இருக்கணும்ல. அதையும் அப்போ எடுத்து போட்டுற வேண்டியதுனே. எது பிடிச்சி கொடுக்கணும்? ஆமாம், அந்த நாள் அப்படியே பிடிச்சி. இல்லை மேலே அதில் கிடக்கும்ல, அந்த இதுக்குள்ளே கிடக்கும். வேகமாக போய் எடுங்கடா. வேணா நம்ம வந்ததே லேட்டில். எதில் வெளியே வாய் எட்டுருங்க. இல்லை அதை தானே நான் அப்போலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். போய் துண்டை எடுத்துட்டோம். நான் எடுத்துகிட்டே வர மாட்டேங்கான்ல கைஸ், சும்மா சோம்பேறி. எங்கே போகிற?
இல்லை எங்கே போகிற என்ன ப்ரோ மிஸ் ஆக போடு இப்படி தூக்கு ப்ரோ அவ்வளோதான் பிடிச்சி போடு ப்ரோ அப்படி ஆட்டானே இன்னும் ஒன்றும் இல்லை என்ன கிடக்குதோ அது சேலை வரட்டும் அள்ளிரும் ஒரே அள்ளு கிடக்குலா சி என்னாச்சுல இல்லை இது என்ன ப்ரோ ஆனால் இவனா இதில் போட்டாலும் மீன் கண்ணுக்கே தெரியாது போல ஆனால் ஒரே இடத்துல தான் கிடக்கும் அப்படி கைஸ் ஐயோ பாவம் கைஸ் எல்லாமே நான் இறந்துரும் கன்ஃபார்ம் இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் வேணால் வாய்ப்பு இருக்குது கைஸ் நாளைக்கு ஒரு நாள் தாங்க அவ்வளோ கெட்டாடு போடாதீங்களே சரி பாஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாஸ் பண்ணணுமா அடி மெதுவா ஆனால் என்ன இல்லை தப்பு பண்ணுறீங்களா ஒன்றும் கொட்டாத மீன் வச்சு கிடக்கா பெரிய மீன்ல பிடிச்சிக்கலாம் மாப்பிள சப்பர மாப்பிள அப்படி ப்ரோ வீடியோ ஊத்தலாம் செய்வீங்களா எதுக்கல கோயமே அலம்புற கையில இறங்கி ப்ரோ செல்லு கையில இறங்கிரும் ப்ரோ தூக்கி ப்ரோ அதில் செல்லு கையில இறங்கிரும் ப்ரோ ஓரத்தில் செல்லா உண்டைக்கு 2 மீன் அப்புறம் அந்த இதில் போட்டு எப்பா சி பூ பண்ணிட்டீங்க ஐயோ அதான் நான் சொன்னேண்ணா கைஸ் இந்த மீனை பிடிக்கிறதா இருந்தால் அப்படி வாய்க்கில் கை விட்டு செப்புள் வழியாக தான் கைஸ் இதை பிடிக்கும் இங்கே வருங்க இந்த மாதிரி தான் கைஸ் இந்த மீனை லாக் பண்ணி உள்ளே வந்து போகணும் உள்ள பாட்டில் கட்டக்கணும் சவுண்டு கட்டக்கூடாது ஐயோ அப்போ கள்ளக்கிட்ட என்ன ப்ரோ தண்ணி சரி கிடக்கிட்டே இல்லை 100ல் ஓடுது அடி எப்படி போகல பிடிச்சிருங்க அப்பா கைஸ் கோடி கணக்கான மீனுங்க ப்ரோ ஆனால் தண்ணி அப்போ அதிகம் ப்ரோ அதான் பிடிக்க முடியல ஆமாம் அதுக்கு நாங்கள் கொல்லலாம் மாட்டோம் கைஸ் செடி உள்ளதுக்கு போட்டுருவோம் அதுவே செத்துரும் அள்ளிக்கிட்டு காடு உள்ள கிடக்கும் அள்ளிக்கிட்டு காடு மாப்பிள்ள அதான் கைஸ் நம்ம அடுத்த ஏம் வந்து அள்ளிக்கிட்டு காடு ஓகேவா அடுத்து நம்ம வளர்க்க போகிற மீன் அப்படின்னு சொல்லுவேன் பிடிச்சா எப்படியாவது 10 நிமிஷம் ஆனால் போன வாட்டி தூக்கிட்டு தெரியுமா சேலை தூக்கிட்டு சரி யாரும் கொஞ்சம் ஆழமாக வைக்கல ஏதோ இல்லை கௌதமி நீ கௌதமி அவன் வர்றதுக்குள்ள ஆனால் அலம்புரி மெதுவா விட்டுறாங்க ராஜா கண்ணா அது மட்டும் விட்டுறாங்களே அப்படியா இங்கே தள்ளி வந்து ஊற்றிடு இன்னும் வந்து சேலை திறந்து விடு ப்ரோ செல்லு குத்திடாமா ப்ரோ எனக்கு அதான் பயமா இருக்கு செல்லு கையில் குத்திச்சுன்னா எப்படி இருக்கும் கைஸ் இது வந்து மீன் கூட பரவாயில்ல ஆனால் ரொம்ப அடிக்குது அப்போ இந்த வலை தேவையில்ல அடிபட்டுருக்கும் ப்ரோ அது ஒன்றுக்கு ஒன்று மோதி இருக்கும் ஐயோ இப்படி இருக்கோ அப்படி உள்ள போட்டுருங்க பார்க்க கூடாது இது உள்ள போட்டுருங்க இல்லை அடிக்கும் மூர்த்தி விடல விடு கொஞ்ச நேரத்தில் அது அடங்கிரும்ல ஆறாளுக்கு சரியான எப்போ ஏய் நான் சொல்றது கேளுங்க இதெல்லாம் மீனே கிடையாது இதோட பெரிய மீன் ஒன்று கிடக்கு தெரியுமா ப்ரோ அட்டி ஓவரா விழுந்துட்டானே சரி பரவாயில்ல லைட்டாக தொடச்சி விட்டுக்கோங்க 5 நிமிஷம் கழிச்சு காஞ்ச வரை தொடச்சி விட்டுருங்க ஆமாம் தட்டி விட்டா ப்ரோ நான் சொல்றது கேளுங்க ப்ரோ முதுகுல ஏகப்பட்ட முள்ளு உண்டு ப்ரோ அது குத்திராம மீன் கிடக்கு இல்லை யானை இல்லை எய்க்கல இன்னும் இல்லை இந்த யோ இதுக்கு தானே ஊத்தாதீங்கன்னு சொல்கிறேன் இல்ல அதாவது அந்த சைடு ஊத்த வேண்டியதான்ல வரணும்ல இப்படி நின்னுகிட்டே இருந்தா அப்படியே புசு பையங்களால இங்க गाइस இங்க பாருங்க गाइस அடிச்சு அடிலாம் வருங்க சும்மா தான் தாத்தா மூஞ்சிலலாம் தெரிக்கல தண்ணி இங்க பெரிய அவ்வளவுதான் என் மூஞ்சி ஃபுல்லா ஆயிருச்சு இன்னும் செய்ய முடியாது சொன்னா கேக்கீங்கல அறிவு இல்லதும் முன்னெல்லாம் எதுவும் போலப்பா நீங்க செய்யற வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கல இல்லை மீன் கிடக்கல இப்போ இதுல தண்ணிக்குள்ளையா அதுக்குள்ள இல்லை கோசியே எதுவும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ விட்டதுல அங்கே தான் பார்த்தேன் இல்லை ஆமாம் அது மீன் போலான்னு ஏதோ ஒன்று விழுந்துச்சு கரெக்டாக நான் பார்க்கணும் அடுத்த
நீ அரிப்பானி வச்சு அறிங்கப்பா டென்ஷன் ஆத்துறீங்க ஏன்னா ஆனால் நீங்கள் மீனை வச்சு மண்ணு ஃபுல்லாக வாய்க்குள்ளே தான் போகுது அந்த டைட்டாக நீங்கள் யாரோ ஒருத்தவங்க லூஸ் விட்டுறீங்க அது மாதிரி மூர்த்தி நீ மீன் ஆமையா கொஞ்சம் மெதுவா இங்கே பாருங்க ஆனால் மீன் கிடக்கு இவ்வளோ தண்ணி திறந்து விட்டு வரையில ஏக்கல நான் திறந்துடல மாப்பிள்ள அது போதும் மாப்பிள்ள அது உள்ள இருக்கு ஒரு மயில் இருக்கு திறந்து விடு பார்ப்போம் தண்ணி திறந்து விடு இருக்கா இல்லையா இருக்கு இரு கம்மியாக திறந்துட்டு பெரிய மீன் தானா ஒரே ஒரு ரெண்டு கிடக்கல அந்த ஒன்று கிடக்கு பெரிய அது பெருசு கிருசு பார்க்கறது இல்லை அது மூத்தி கைக்கிட்டு கிடக்குறது எழுதி மீன் கிடையாது திறந்து விடு வீட்டு ஒன்று தானா இன்னுமான வீடு இருக்க போதாத வீடு இருக்குது 11 நிமிஷம் 11 நிமிஷம் இருக்குங்க 3 நிமிஷம்ப்பா அதோட முடிச்சிருவோம்ப்பா அதான் சொன்னா கொஞ்சம் கட்டு மெதுவாட வேகமாக எடுத்துகிட்டு வராங்க மெதுவா அங்கே வச்சு தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி கொண்டு வாங்க அது எப்படியா கொண்டு வர நல்லா சரி எனக்கு ஒரு செம்ம ஐடியா இருக்குல்ல இப்போ நான் சொல்கிறத கேளு எனக்கு ஒரு செம்ம ஐடியா இருக்குல்ல போனேன் எனக்கு ஒரு செம்ம ஐடியா இருக்குது ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்தது நாங்கள் மீன் இருக்கு அதான் தண்ணி வந்துட்டு இருக்குல்ல இங்கே இது வந்துட்டுங்களா இல்லை ஏறுது பாருல ஏறி எப்படி ஓடிடாம ஓடிச்சா மிதிச்சு வழியாக அவ்வளோ வழி எல்லாம் ஆனால் வாசல் தான் ஏறும் சொன்னா ஏறுன்ட்டு இல்லை பாரபட்ச பார்க்காம மிதி விடும் வேறு எதுவும் மீன் கிடக்கு மாதிரி தெரிஞ்சு இல்லை இருக்கா சத்தம் கடிச்ச எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா இப்போ நான் வச்சுருக்கேன் எடுத்தோன்னே தரமாக இருக்கும் ஓகே கேஸ் இந்த வீடியோ தான் பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்